உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. பாடலாமா? உயிருடன் எழுந்த, கைய தட்டுங்க, பைபிள் கீழே வைங்க. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் வல்லவர், வல்ல பிதாவின் உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர், ஹல்லேலூயா, அதிபதி உயிர்த்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த எம்மாவூர் சீசர்களின் எல்லாம் மன இருள் நீக்கினாரே. சொல்லுங்க, எம்மன கலக்கங்கள், எம்மன கலக்கங்கள் நீங்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீங்கினதாலே பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் கூரெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். சபையோரே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. ஆவியால் இன்றும் என்றும் ஆம் எம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியால் இன்றும் என்றும் எம்மையும் எமக்களித்தாரே. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். கரபா கதரபலா, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக் கொள்வோம்.
பரிசுத்தமாகுதலை. ஆனந்தோனிக்கையில் எழும்புவோமே மகிமையிலே. மகிமையிலே உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனும் பலனுமாய் நமக்குள் இருக்கிறார். ஆமென். கல்லறை அவரை தடுத்து வைக்க முடியவில்லை. ஆமென். யோவான் சுவிசேஷத்திலே 20ஆம் அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அவர் இப்படி சொல்லுகிறார். 15வது வசனத்திலே, யோவான் 20:15. எப்படி எண்ணினாலாம்? தோட்டக்காரர் என்று எண்ணினாலாம். ஆனால் அங்கே நீங்கள் வாசிக்கும் போது 16ஆம் வசனம் சொல்றது, இயேசு அவளை பார்த்து மரியாளே என்றார். உடனே அவளுக்கு புரிஞ்சிட்டு ரபூனி என்றாள். ஹல்லேலூயா. தாம் உயிரோடு இருக்கிறவராய் மரியாளுக்கு வெளிப்படுத்தினாரே. இன்றைக்கு காலையில் உங்களை அதே மகிமையோடு அவர் சந்திக்கட்டும். ஆமென். உங்கள் குடும்பத்தை அவர் சந்திக்கட்டும். உங்கள் பிள்ளைகளை அவர் சந்திக்கட்டும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடலாம். ஜெயித்தாரே ஜெயித்தாரே, ஆமென், சாத்தானை ஜெயித்தாரே என்கிற அந்த பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெயிக்கும்படி நமக்காக மரணத்தை ருசி பார்த்தாரே, அவரை உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே என்று சொல்லி பாடி கர்த்தரை உயர்த்துங்கள். வானகத்தோர் பூதலத்தோர் எல்லாம் முழங்கால் முடங்கிடும். ஆமென். ஹல்லேலூயா. சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினாரே. ஆமென். இணைந்து பாடுவீங்களா? G sharp major 6/8. ஜெயித்தாரே ஜெயித்தாரே, சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே, மரணத்தை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே, மரணத்தை ஜெயித்தாரே. வானகத்தோ பூதலத்தோ எல்லார் முழங்கால் முடங்கிடுமே. எல்லார் நாவும் அறிக்கையிடும். ஜெயித்தாரே ஜெயித்தாரே, சாத்தானை ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. நமக்கு எதிராய் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே. சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே. சொல்லுங்க. கைதட்டி பாடிடுவோம், இயேசு ராஜாதி ராஜாவே.
நன்றி சொல்லி பாடிடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவ சொல்லுங்க, கை தட்டி பாடிடுவோம். இயேசு ராஜாதி நன்றி சொல்லி பாடிடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவ வானகத்தோ பூதலத்தோ எல்லா முழங்கால் முடங்கிடுமே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே சாத்தான ஜெயித்தாரே ஜெயித்தாரே. எல்லா இடங்களில் நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். மரண வாசனை எடுத்துவிட்டு ஜீவ வாசனை கொடுத்து விட்டார். சொல்லுங்க, வெற்றி சிறக்க பண்ணுகிறார். மரண வாசனை ஜீவ வாசனை கொடுத்து விட்டார். கைதட்டி பாடிடுவோம். இயேசு ராஜாதி சொல்லுங்க, நன்றி சொல்லி பாடிடுவோம். இயேசு ராஜாதி ஓ வானகத்தோர் முதலத்தோர் எல்லாம் முழங்கால் ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சாத்தானே. நல்ல கையை தட்டி ஜெயித்தாரே இயேசு மரணத்தை. மரண பயத்தில் இருந்த நம்மை முற்றிலும் விடுதலையாக்கினாரே. மரணத்தின் கூரை சிலுவையிலே உடைத்து ஜெயித்து எழுந்தாரே. சொல்லுங்க, எடுத்தாரே. கைதட்டி பாடிடுவோம். இயேசு ராஜாதிரா இயேசு ராஜாதி ராஜாவே. வானகத்தோர் பூதலத்தோர் எல்லாம் முழங்கால் முடங்கிடுமே. பூதலத்தோர் எல்லா நாவும் அறிக்கையிடும். ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு. ஓஹோ ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. ஹல்லேலூயா. நாம் முழங்கால் படிடுவோமா? கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்கு எல்லா முழங்கால் படியிட்டு வெற்றி சிறந்த தேவனை கொண்டாடி போற்றும்படிக்கு முழு மனதோடு அவரை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. பெரியவரே போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெரியவர். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே, வெள்ளம் போல ஆமே. அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே. ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம்.
ஹalleluya வெற்றி கொடி பிடித்திடுவோம். ஓ காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். ஆமென். ஓ கலப்பையில் கை வைத்திட்டோ திருப்பி ஹalleluya வெற்றி கொடி. ஓ ஹalleluya வெற்றி கொடி பிடித்திடுவோம். ஹalleluya கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya கோலியாத்தை வெற்றி கோடி வீடு தேடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி வீடு தேடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். ஹalleluya 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 பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. நிரப்புங்கப்பா. ஆமாப்பா. ஓ பலமடைய கூற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடை ஞானத்தின் ஆவியே. அசைவான் அசைவாடு. ஆமென். ஓ உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசை விட்டு கொடுங்க. ஆவி நிரப்பட்டும் நிரப்பட்டும். மே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தா. இந்த காலையில கண்ணீர் துடைக்கப்படட்டும். கிருபையின் போர்க்கரத்தா நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடு. ஓ God, oh Lord, amen, hallelujah. ஓ தூய்மையே ஆமென். இடமசைய ஆமென். நிரப்பு நிரப்பு புது பலத்தினால கிருபையினால. கரபகல கர தர கட்ட இடமசைய இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய ஓ இடமசைய கரபபத கரபலரபா. வாயை திறந்து கேளுங்க. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய
உம்மே அசைவாடு அசைவாடு ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஓ இடமசைய ஓ இறங்கி வாருமே இடமசைய அப்பா இடமசைய உள்ளம் நிரம்ப விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்த விடுதலை விடுதலை எல்லார் மேலும் எல்லா குடும்பத்தின் மேலும் தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்த நான் பாடி பாடி மகிழ்வேன் தினம் ஆடி ஆடி துதிப்பேன் எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமென் ஓ எங்கும் ஓடி ஓடி எங்கும் ஓடி ஓடி ஆமென் இயேசு ஜீவிக்கிறார் என் இயேசு ஜீவிக்கிறார் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே ஓ என்னே ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா கரபல 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 பரப ஹல்லேலூயா 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 ஆமென் எல்லாம் பாடுங்க சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் சத்தம் உயர்த்தி தரபா கல தரபா சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லை உயிர்த்தெழுந்த தேவனை நம்புகிற பிள்ளைகள் விடுதலையும் சுகத்தையும் நன்மையும் பெற்றுக் கொள்ளுகிறவர் ஓ குறையில்லை ஆண்டவர் தேடுவோர்க்கு சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவர் தேடுவோர்க்கு என் தேவன் மகிமை இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஒவ்வொரு தனிநபர் மேலும் ஒவ்வொருவருடைய தொழில் மேலும் ஒரு விடுதலை வரட்டும் ஓ குறைகளை கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு உயிர் தெழுந்த தேவ மகிமை ஒரு அற்புதம் நடக்கட்டும் குறைவுகள் வெளியேறட்டும் குறைவுகள் வெளியேறட்டும் குறைவுகள் பலவீனங்கள் வெளியேறட்டும் ஆண்டவர் தேடுவதற்கு ஆத்துமாவை சொல்லு தேவ ஜனமே இப்பொழுதே ஒரு விடுதலை
சொல்லுங்க, ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னை தொடரும். ஓ ஜீவனுள்ள ஓ என் தேவன் தம்முடைய ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உங்களை மூடும்படிக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற நேரம் இது. விடுதலையின் வல்லமோட தொடும்படிக்கு தேவன் விரும்புகிற நேரம் இது. உன்னுடைய எண்ணங்கள் எங்கேயோ நின்று உன் சிந்தனைகள் உலகத்துக்குள்ள இருந்து விட வேண்டாம். குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாவித குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாவித குறைவுகள். திரும்ப திரும்ப சொல்லுங்க, வாயை திறந்து, குறைகளே குறைகளே குட்டிகள் சிங்கக்குட்டிகள் அரே பாபா 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 பாபா. ஹalleluya ஹalleluya வெற்றி உண்டு. ஹalleluya ஹalleluya வெற்றி உண்டு. ஹalleluya சத்தமா ஓஹோ படைத்து வெற்றியின் நாளிது. இன்றையாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். விடுதலை விடுதலை விரும்புகிறோம் ஐயா, இப்பொழுதே ஆறுமையா. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை. ஜபம் கேளு, ஜபம் கேளு, சத்தமா ஒரு பலத்தோட ஜபங்களுக்கு பதில், ஜபங்களுக்கு பதில். இன்றைக்கு ஜபிக்கிற பிள்ளைக்கு பதில், ஜபிக்கிற பிள்ளைக்கு பதில். ஓ ஜபம் கேளு ஐயா, ராஜா. Yes, hallelujah. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நாமம் பேய்கள் நடுங்குகிற நாமம், நோய்கள் ஓடுகிற நாமம், பாதாள சேனையின் கட்டுகளை அறுத்த நாமம். நல்ல ரெண்டு கையை உயர்த்தி ராஜாவாம் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஆதியும் அந்தமும்
ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் மந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. நல்ல முழங்கால நின்று இல்லை எழும்பி நின்று சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வலோகத்தின் அதிபதியே, பரிசுத்தரே, பரிசுத்தரே. எல்லா முழங்கால் முடங்கட்டும், எல்லா நாம அறிக்கை பண்ணட்டும். சிங்காசனத்தில் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக யாரும் வேறு சிந்தனையோடு இருக்க வேண்டாம். நல்ல தேவனை கனம் பண்ணி குத்து விளக்கே மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குத்து விளக்கே மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆமென். ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆராதனை லக்கதரஷே. ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை. தாவீதின் திறவுகோல் உடையவரே, திறக்கவும் பூட்டவும், வல்லவரே, தாவீதின் திறவுகோல் உடையவரே, திறக்கவும் பூட்டவும் வல்லவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஏசையா, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும். ரெண்டு கையை உயர்த்துங்க, கண்ணை மூடி. சின்ன பிள்ளைகள் கண்ணை திறக்காதீங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. எல்லாம் பயபக்தியோடு திரும்ப சொல்லலாமா? கேருபீன்கள், கேருபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏதோ ஒரு மியூசிக்ல ஏதோ ஒரு பாட்டை பாடிக்கிட்டு நம்ம கொஞ்சம் பேர் ஆராதிக்கிறோன்ட்டு இல்லை. இன்றைக்கு உலகமெங்கிலும் கோடிக்கணக்கான பேர் அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க. தூதர்கள் கோடிக்கணக்கில் கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க. பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சேனைகளின் கர்த்தரை, அவரை அங்கே 24 மூப்பர்களும் அங்கே பரலோக சேனையும் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லா கண்களை மூடி, சின்ன பிள்ளைகள் உள்ளத்தில் உங்களுக்கு புரிந்த அளவுக்கு உணர்ந்து ஆராதிங்க. கண்களை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. உங்க உதடு சொல்லட்டும். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சத்தமாய் ஆராதனை. கையை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை,
பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். என் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல வருபவரே, ஓலோ விலகாமல் துணை நின்று காப்பவரே. இப்போது என் வாழ்விலே நீர் போதும். என் வாழ்விலே 2000 ஆண்டுக்கு முன்பாய் எனக்காக உங்களுக்காக எருசலேம் வீதிகளிலே சிலுவை சுமந்து நடந்தது மாத்திரமல்ல, தான் சுமந்து வெற்றி பெற போகிற சிலுவைக்கு போகும் முன்பாக என் மேல் நம்மேல் கரிசனை வைத்து, என் குமாரனே என் குமாரத்தியே, உனக்காக உன் பிள்ளைகளுக்காக நீ அழுது ஜெபம் பண்ணு, நீயும் என்னை போல வெற்றி பெறுவாய் என்று சொல்லி அல்லவா நமக்கு சொல்லி தந்து போயிருக்கிறார். இன்னைக்கு நீ அழுதுகிட்டு இருக்கிற அழுகை ஏதோ அப்படி அழுகையா முடியாதுங்கிறத மட்டும் உன் ஆத்துமாவுக்கு நான் தேவ ஊழியனாய் சொல்ல விரும்புகிறேன். It is not just weeping that you are doing. உன்னுடைய அழுகை ஆனந்தமாய் மாறுகிற வரைக்கும் உன் கண்ணீருக்குள்ள கர்த்தருடைய கரம் இருக்கிறத நீ இன்றைக்கு காலையில விசுவாசிக்கணும். தலைகளை உயர்த்தி கண்களை மூடி நான் சும்மா அழுறேன்னு சொல்லாத, நான் தனியா அழுறேன்னு சொல்லாத. அந்த முக துக்கம் இன்றைக்கு உன்னை விட்டு வெளியே போகட்டும். என்னுடைய கண்ணீருக்கு பலன் உண்டு சொல்லு ஆமேன். என் துக்கத்துக்கு பலன் உண்டு, என் வேதனைக்கு பலன் உண்டு, என் போராட்டத்துக்கு பலன் உண்டு. என் ஆண்டவர் என் கண்ணீரை காண்கிறவர், என் கதறலை கேட்கிறவர், என் வேதனையை மாற்றுகிறவர், என் துக்கத்தை மாற்றுகிறவர், எனக்காய் செயல்படுகிறவர். அவர் உயிரோடு இருக்கிறவர், அவர் உயிரோடு இருக்கிறவர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும். என் வாழ்விலே இசையா நீர் போதும். என் வாழ்விலே தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசுயா. என் தேவனே, நீர் போதும் என் வாழ்விலே.
தேங்க்யூ ஜீசஸ். நீர் எங்களுக்கு போதும். அப்படியே உங்களுடைய கரங்களை கும்பிட்டு உங்களுடைய தலைகளை தாழ்த்தி எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர், எந்த போராட்டங்களை மாற்றுகிறவர். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஆராதனையில உங்க சமூகத்துல வந்து உம்மை உயர்த்தும்படிக்கு நீர் தந்திருக்கிற கிருபைக்காக நன்றி. நிழல் போல எங்களோட தங்கி இருக்கிறீர். அதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும் ராஜா? மனிதன் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நீர் ஆற்றி தேற்றுகிறீர், தைரியப்படுத்துகிறீர். எத்தனை மேன்மை! தொடர்ந்து ஆராதனையின் மற்ற காரியங்கள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போய்கிறது. ஆமென். தாவீதுக்கு எந்த அளவு அவங்களுடைய வசனத்தின் மேலே வாஞ்சைன்னு பார்த்தீங்களா? அவர் ராஜாவாக இருந்தாலும் கூட நமக்குமே இந்த மாதிரி ஒரு வசனத்தின் மேலே, அவருடைய நியாயங்கள் மேலே, கற்பனைகள் மேலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சையாக இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய ஆத்மா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால். ஆமென். எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே ஒரு வாஞ்சை. ஆமென். ஹல்லேலூயா. இன்பமானாலும் துன்பமானாலும் எந்த சூழ்நிலை ஆனாலும் வாஞ்சை. சொல்லுங்க, ஏசப்பா உங்க வார்த்தையின் மேலே எனக்கு தீராத வாஞ்சையை கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. தீராத ஒரு தாகம் நமக்கு வார்த்தை மேலே, வசனத்து மேலே உண்டாகணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும். வார்த்தையிலே தான் உயிர் இருக்குது. ஒரு தேவ பிள்ளை வார்த்தை இல்லைன்னா உயிரோட இருக்காது, இருக்கவே முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க நான் வார்த்தையில தான் இருக்கிறேன்? ஆமென். வார்த்தை தான் நமக்கு பிழைக்க பண்றது நம்ம வார்த்தை தான். ஆமென். வார்த்தை இல்லாதவன் பிழைக்க முடியாதுங்க. ஆண்டவர் அதான் சொல்ற, சாத்தான் ஆண்டவரை சோதிக்கும்படியா வரும் பொழுது இந்த கல்லை என்ன பண்ணு, ரொம்ப பசியா இருக்கல, அவருக்கு பசி ஆயிடுச்சுன்னு இருக்குது, இந்த கல்லை என்ன பண்ணு நீ அப்பமாக்கலாம்லா. ஆமென். புரியுதுங்களா? பிசாசுக்கு கூட தெரியும் ஆண்டவருக்கு அந்த அளவுல சக்தி இருக்குன்ட்டு. சில நேரத்தில் நமக்கு அந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் கொடுத்த பதில் என்னது? மனுஷன் எதனால மாத்திரம் அல்ல, அப்பத்தினால மாத்திரம் அல்ல. எதனால பிழைப்பான் இருக்குது? தேவனுடைய வாயினால. ஆமென். வருகிற வார்த்தை. ஆமென். இது யாரால எழுதப்பட்டிருக்கிறது? ஆமென். இது இயேசு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தையில தான் பிழைப்பு இருக்குதுங்க. சொல்லுங்க, பிழைப்புனா வாழ்க்கையை பிழைக்கிறதுக்கு இல்லை, உயிரை இந்த வார்த்தையில தான் இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, சாப்பாடு இல்லாம கூட இருந்துடலாம். ஆத்மாவுக்கு என்ன பண்ணணும்? சரீரத்துக்கு தான் சாப்பாடு வேணும், அப்படிதானே? ஆனால் ஆத்மாவுக்கு தேவையானது என்னது? வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, எக்காலமும் உங்க வார்த்தையின் மேல் நான் எப்படி இருக்கணும்? வாஞ்சையா இருக்கணும். அது பேர் சொல்றாங்க பாருங்க, வாஞ்சையா இருக்கிறதுனால தோய்ந்து போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கீழே உள்ள வசனத்தை பாருங்க. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகுகிற சபிக்கப்பட்ட, அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. உங்க வார்த்தையில் இல்லாதவங்க, உங்க கற்பனை விட்டு விலகி போறவங்க, இப்படிப்பட்டவங்கள தாவீது சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, சபிக்கப்பட்ட அகங்காரிகள். ஆமென். வார்த்தை வேண்டான்னு சொல்றவங்க எப்படிப்பட்ட அகங்காரிகளா? எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும். யாரும் எனக்கு ஒன்று சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தேவனு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நான் என்னால் பிழைச்சிக்கிட முடியும். அப்படிப்பட்டவங்கள வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அகங்காரிகள். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை வேண்டான்னு சொல்லி தினவட்டா நடக்கிற, ஆமென், அப்படி தானே? தன் சொந்த பலத்தினால ஓடுறவங்க ரொம்ப தூரம் ஓட முடியாதுங்க.
ஆமென். வார்த்தையை பிடிச்சிக்கிட்டா மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஆமென். சொல்லுங்க, வார்த்தையை அல்ல தட்டுறவங்க, வார்த்தை இல்லாதவங்க. ஆமென். புரியுதா? என்னைக்காவது ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் நான் பைபிள் எடுக்கிறேன், வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறதே இல்லைன்னா நீங்கள் சபிக்கப்பட்டவங்கன்னு பைபிள் சொல்லுவோம். ஸ்ட்ராங். புரியுதா? சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வார்த்தையில தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கீழே உள்ள வசனம், கடைசி வசனம் பாருங்க. உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருக்குதா அவருடைய வார்த்தை, அவருடைய அப்படின்னா அவருடைய கற்பனைகள் எப்படி இருக்குதா? இன்பமா இருக்கிறது. சிலருக்கு வசனத்தை கை கொள்றது ரொம்ப டிஃபிகல்ட். என்ன வேணா செஞ்சிருவாங்க, வார்த்தையை கை கொண்டு நடக்க முடியாது, பரிசுத்தமா இருக்க முடியாது, விசுவாசத்துல வளர முடியாது, ஜபத்துல தரித்திருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றத என்னன்னா, பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவர் சொல்றதை செய்யணும், ஆண்டவர் வேண்டான்றதை விட்டுறணும். அதை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு வார்த்தை இன்பமா இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். இப்படிப்பட்டவனுடைய வார்த்தை தான் தரையில ஒண்ணும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாத வார்த்தை கொண்டு வந்து கொடுக்குது பார்த்தீங்களா? ஆமென். ராஜாக்களை கிங் மேக்கராக மாறிட்டார் அவரு. சொல்லுங்க, வார்த்தைக்கு நான் முழுவதுமாக என்னை சரண் பண்ணுறேன் ஆண்டவரே. ஆமென். உங்கள் வார்த்தை தான் எனக்கு இன்பம், ஆலோசனை. சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தை தான் எனக்கு ஆலோசனை. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. திசை தெரியாத நேரத்தில் பைபிள் எடுத்து ரீட் பண்ண அவர் பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம். ஆமென். நம்ம துக்கங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல், ஒரு ஔஷதம் இந்த வார்த்தையில தான் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நெருக்கடியில் நிற்கும் போது வழி எதில் இருக்கு, உதவி எதில் இருக்கு? வார்த்தையில தான் இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தை தான் எனக்கு இன்பம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் மூலியமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதிகமாய் தேவனை வாஞ்சியுங்கள். தேவன் உங்களை வழி நடத்த போதுமானவர். இந்த நாளில் கூட ஒரு பாடலை பாடுவோம். காணிக்கைகளை நீங்கள் பயபக்தியாக தேவனுக்கு, உயிர் தந்த தேவனுக்கு இந்த நல்ல நாளில் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் நீர் தந்தவைகளையும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நீங்கள் செய்யுங்க. தேவன் பெரிய காரியங்கள் செய்யட்டாமே. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் முழு பகுதியும் படிக்கலான பின்பகுதி ஆண்டவர் உணர்த்தினார். படிங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் ஜீவனுள்ள ஆண்டவர் முழங்குகிற அந்த முழக்கத்தை பார்த்தீங்களா? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் எப்படி இருக்கிறேன்? 2 கையை நல்லா தட்டுங்க பார்க்கலாம். முடிஞ்சா தலைக்கு மேல தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தா, இன்றும் உயிரோடு இருக்கிறார், நம்மை என்றென்றும் நடத்துவார். உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார், என்றென்றும் நடத்துவார். அல்லேலூயா. பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். அல்லேலூயா. பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். எல்லாரும் சேர்ந்து உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார்,
எல்லாம் டிஸ்பிளேல பார்த்து பாடுங்க. நம்மை என்றென்றும் நடத்துவார். உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இன்றும் உயிரோடு இருக்கிறார், என்றென்றும் நடத்துவார். அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். என்றென்றும் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென். அவர் எழும்பி 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு தினந்தோறும் ரெசரக்ஷன் டே தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்துல பின்பகுதியில் சொல்லுகிறார் பாருங்கள். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை, ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றின் மேல அதிகாரமுடையவராய் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றின் மேல. கவனிங்க, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு 3 முக்கியமான காரியத்தின் மேல ஜெயத்தை கொடுத்திருக்கிறது. ஒன்று, பாவத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது, மரணத்தின் அதிபதியாகிய பிசாசின் மேல் ஜெயம் கொடுத்திருக்கிறது. ஆமென். மூன்றாவது, நித்திய நரகத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நம்ம திரும்ப இன்னைக்கு அறிக்கை பண்ணணும். ஆமென். சொல்லுங்க, அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் நான் நீதிமான். சத்தமா, நான் யாரு? நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனங்களை சரியா வாசிப்பீங்கன்னா, ரோமர் 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கிடுங்க. 4 கடைசி 2 வசனம் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் எப்படி எண்ணப்படுமாம்? தொடர்ந்து வாசியுங்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், ஹல்லேலூயா, அவர் எழுந்திருப்பது எதற்காக? அவரை விசுவாசிக்கிற நான் நீதிமான் என்று அடையாளப்படுத்தப்படுவதற்காக. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சிம்பிளா சொல்றேன், எந்த பையட்டையும் போய் எந்த ஆள்கிட்டையும் போய் நீ நல்லவன் ஏத்துக்குன்னு சொல்ல வேண்டியதே இல்லை. இரத்தத்தால கழுவப்பட்டவன், ஏற்கனவே அவன் நீதிமான். அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், ஹல்லேலூயா, நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, நான் நீதிமான். என் குடும்பம் நீதிமானின் சந்ததி, என் பிள்ளைகள் நீதிமானுக்கு சொந்தமானவர்கள். ஆமென். அவர் என்னை நீதிமானாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கழுவப்பட்ட நான், பாவத்துக்கு விலகின நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஹல்லேலூயா. என் மேல பாவம் இனி அதிகாரம் செலுத்த முடியாது. ஹல்லேலூயா. இனி நான் பாவத்துக்கு சொந்தமானவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். அந்த ரோமர் புஸ்தகத்திலேயே பல்வேறு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா எழுதி வச்சிருக்கிறத நீங்க கொஞ்சம் கவனிக்க முடியும். ஆமென். நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 5ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம் பாருங்கள். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே மரணம் கிருபையின் பரிபூரணத்தையும் ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் மேல பாவம் ஆள முடியாது. ஆமென்.
ரட்சிக்கப்பட்ட எனக்கு பாவத்திலிருந்து அவர் முழுமையாய் விடுதலை கொடுத்துட்டார். ஆமென். நீங்கள் 6ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் மரித்து அவர் பிழைத்திருக்கிறது, அப்படி நீங்களும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கென்று ஆகையால் நீங்கள் சரீரங்களின்படி பாவத்திற்கு சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை, எப்பொழுது பாவம் ஆளாதிருக்கும் தெரியுமா? 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக, ஆமென், உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறாகிய தேவனுக்கு உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய யாருக்கு ஒப்பு கொடுங்கள்? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, என்னை அவர் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். ஆமென். நம்மளை தேடி வந்து மீட்டு அக்கிரமங்களிலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் இருந்த நம்ம மேல இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் வந்து, ஆமென், என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையே. நீங்க இதை அறிக்கை பண்ண இதை நீங்க முதல்ல நம்பணும். ஆமென். மா பாவியாய் இருக்கிற உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நீங்க வெறுமனே அறிக்கை பண்ணிட்ட உடனே மாறிடாது. ஆனா நீங்க உங்க அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதமா என்ன பண்ணணும்? ஆண்டவர் கையில டெய்லி கண்ணை ஒப்பு கொடுக்கணும், டெய்லி காதை ஒப்பு கொடுக்கணும், டெய்லி இருதயத்தை ஜெபம் பண்ணணும். தாவீது ஜெபம் பண்ணார் பாருங்க. என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, 139ஆம் சங்கீதத்தின் கடைசியில சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே உங்களை வேதனைப்படுத்தும் காரியங்கள் என்கிட்ட உண்டோ என்று பார்த்து. கவனிங்க கவனிங்க கவனிங்க, என்னை கவனிங்க. நீங்க விலை கொடுத்து வாங்கின பாத்திரம் தான், நல்ல பாத்திரம் தான், பால் பாத்திரம் தான், பால் தான் வாங்கினீங்க. அன்னைக்கு முழுசும் அதுல பால் இருந்துச்சு. ஒரு நாள் பால் இருந்ததுனால நீங்க அப்படியே தண்ணியில் அலசிட்டு மறுநாள் என்ன வாங்க முடியாது? சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட அந்த பால் பாத்திரத்தையோ பால் ஊத்தி குடிச்ச பால் டம்ளரையோ நீங்க அன்றைக்கு சாயங்காலமே அன்றைக்கு பயன்படுத்தின உடனே எங்க போட வேண்டியது இருக்கு? சொல்லுங்க. பாத்திரம் விளக்குற இடத்துல போட வேண்டியது இருக்குது. பிறகு பாத்திரம் சேர்ந்த உடனே அதுக்கு நேரம் எடுத்து உட்கார வேண்டியது இருக்கு. உட்கார்ந்து ஒவ்வொரு பாத்திரமா எடுத்து சொல்லுங்க, ஸ்கிரப்பர் எடுத்து, இப்போ ஸ்கிரப்பர் நமக்கு அப்போ சாம்பல், தேங்காய் நாறு, அதை வச்சு தேய்ச்சி 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 தேய்ச்சி. அதனாலதான் சர்ச்சில் பாஸ்டரும் தேய்ச்சி தேய்ச்சி தேய்க்கிறதுனால சில நேரம் உங்களுக்கு ஏச்சி ஏச்சி உங்கள்கிட்ட வாங்கி வாங்கி. அல்லேலூயா. ஆனா தேய்க்காட்டா மூக்கு கிட்ட கொண்டு போக முடியல. பாவம் உள்ள விசுவாசிய, பாவம் உள்ள குடும்பத்தை யார் மூக்கு கிட்ட கொண்டு போக முடியல? ஏசப்பா மூக்கு கிட்ட. யோசித்து பாருங்க.
லவ் பண்ணு தம்பி, அதெல்லாம் காமன் தம்பி அப்படிங்கிறான் செல்போன்ல. அது காமன் இல்லை. பாவம் ஒருவேளை உலகத்துல காமன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு பாவம் தடை பண்ணப்பட்டிருக்கிறது. நாம் பாவத்திற்கு எதிராய் போராடுகிறதுல உயிர் வேணா கொடுப்பேன், பாவம் செய்ய மாட்டேங்கிற ஸ்டாண்டுக்கு நீங்க வரணும். அந்த தீர்மானத்துக்கு வரணும். ஒரே ஒரு வாழ்க்கை, யாருக்காக தான் வாழ்வேன்? அல்லேலூயா. ஓகந்த காணிக்கையா ஒப்பு பாடுங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம். சுகந்த வாசனை சேர்ந்து பாடலாமா? நுகர்ந்து யா சுகந்த வாசனையா. தகப்பனே உங்க பீடத்துலப்பா, தகப்பனே பாடுங்க பாடுங்க. முற்றிலும் எரித்துவே. ஜெபமா எத்தனை பேர் பாடி சொல்லுவீங்க? முடிஞ்ச கைய கும்பிட்டு, ரெண்டு கைய கும்பிட்டு என்ன கழுவுங்கப்பா. ஓக ஒப்பு கொடுத்தே சுகந்த வாசனையா. நுகர்ந்து இசையா சுகந்த வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத ஆண்டவா முன்வைக்கிறே. மீண்டும் மாண்டு ஏசையா மீண்டும் உகந்த காணிக்கையா கொடுத்தேனையா. சுகந்த உட்கார்ந்து ஒவ்வொரு பாத்திரமா கழுவிட்டு, சில நேரத்தில் கறி பாத்திரத்தை இன்னும் கழுவும் போது அந்த கறி பாத்திரம் நம்ம ட்ரெஸ்லையும் என்ன ஆக்கிறது? ட்ரெஸ்ஸை மட்டும் ஆக்குது. ஏதோ ஈ மூக்குல உட்காந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதை தொட போய் மூஞ்சி மோரெல்லாம் என்ன ஆயிட்டு ஆகுதா இல்லையா? என்ன பண்றோம்? பாத்திரம் விளக்கி முடிச்ச உடனே கையெல்லாம் கழுவிட்டு, தயவு செய்து நான் விளையாட்டுக்கா சொல்லல, உடனே என்ன பண்றோம்? வீட்டில் ஒன்றெண்டு அவசியமான வேலையை பண்ணிட்டு வேகமா போய் குளிச்சுட்டு வரோம்ல. குளிச்சுட்டு வந்த பிறகுதான் பா இப்போ தான்ப்பா எப்படி இருக்குது, நிம்மதியா
உடலுக்கும் பாத்திரத்துக்குமே சுத்தம் தேவை என்றால் உன் ஆத்தும சுத்தத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறீங்க? எவ்வளவு நேரம் கொடுக்கிறீங்க? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20வது 21ஆம் வசனத்தை நீங்க என்னோடு தயவு செய்து இன்னைக்கு காலையில கவனிக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 1 யோவான் 3:20, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாய், யாரும் நம்மளை குறை சொல்ல வேண்டாங்க, ஆனா நம்ம கிட்ட ஒரு நல்ல இருதயம் இருந்துச்சுன்னா அது சொல்லும், நீ இப்படி பேசிருக்க கூடாதுல்ல, நீ இதை பார்த்திருக்க கூடாதுல்ல, நீ இங்க போயிருக்க கூடாதுல்ல, சொல்லும். தொடர்ந்து படிங்க. தேவன் நம்முடைய இருதயத்திலும் சகலவற்றையும், தொடர்ந்து படிங்க பிரியமானவர்களே, நம்மை குற்றவாளிகள் என்று நாம் தேவனிடத்தில் அவருடைய கற்பனைகளை நாம் அவருக்கு முன்பாக, இன்றைக்கு இந்த வார்த்தையை திரும்ப என் கூட கவனிங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்து அதிகாரம் உள்ளவங்களை மாற்ற விரும்புறார். நீங்க அதிகாரம் உள்ள பிள்ளைகள் தான், ஆனா உங்க இருதயம் உங்களை குற்றப்படுத்தாத அளவுக்கு உங்கள் அந்தரங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு எப்போதுமே நம்முடைய காணிக்கையோ, நம்முடைய வெளிப்படையான ஸ்தோத்திரம் இயேசு அந்த பாட்டெல்லாம் அவருக்கு வேண்டாம். வெளிப்படையா அவர் என்ன கேட்கிறாரு? அவருக்கு பிரியமானதே செய்கிறாயா? அப்போ ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பாருங்க. உங்களுக்கு தான் கொடுக்கிறார். தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா, உங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நீங்க தப்பு செய்யாத நீதிமானா உங்களை கழுவிக்கொண்டு எழும்பிட்டீங்கன்னா, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவரால் என்ன பண்றீங்களா? பரிசுத்தமுள்ள நீதிமான்களுக்கு ஜெபம் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. சரி, இப்ப எனக்காக ஒரு நிமிஷம் நெஞ்ச நிமித்தி தலையை உயர்த்தி ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து, இரத்தத்தால கழுவப்பட்ட, வாடா பார்க்கலாம், என்னைய நீ குறை சொல்றியா? அல்லேலூயா. ஆனா என்ன தெரியுமா, இந்த உலகம் அவன்கிட்ட 1000 அட்டு அருவருப்பு இருக்கும். ஆண்டவரால கழுவப்பட்ட பிள்ளை எப்படியாவது என்ன சொல்லணும்னு நினைப்பான். எப்படி? ஆண்டவர் சொல்லுவாரு, இல்ல, நான் என் பிள்ளைக்கு துணை செய்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, கழுவப்பட்ட எனக்கு பரலோகமே சப்போர்ட் பண்ணும். இந்த 10 பேரு 10 ரூபா காசுக்காக அவங்க தவறான தீர்ப்பு சொல்லலாம், ஆனா எனக்கு யார் சாட்சி சொல்லுவா? மனசார சொல்லுங்க, யார் சாட்சி சொல்லுவா? ஹல்லேலூயா, ஆமென். குயவன் கையில் களிமண்ணா, அனுதினம் நீ வானை திருக்கரத்தா தாங்கி என்னை குயவன் கையே, ஓ அனுதினம் நீ. ஹல்லேலூயா. நான் யார் கையில இருக்கிறேன்? எல்லாரும் சொல்லலாமா? பாவத்தின் கையில இல்ல, பிசாசின் கையில இல்ல, என்னை குற்றப்படுத்துகிற பிசாசின் கையில் இல்ல. எல்லாம் சொல்லுங்க. ஆண்கள் சைடுல சத்தம் கம்மியா இருக்குது. என்னை குற்றம் சொல்லுகிற பிசாசின் கையில இல்ல, குறை சொல்ற மனுஷங்க கையில. ரத்தத்தால கழுவப்பட்ட தேவ பிள்ளை அவ்வளவு ஈஸி இல்ல, நீ நினைக்கிற மாதிரி கையில எடுக்கிறதுக்கு. ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைய பேசிட்டு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏன்னா பாவம் என்னை மேற்கொள்ளவில்லை என்று சொல்லும் போதே ஆண்டவர் நம்ம கூட நிற்பாரு.
உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லிட்டு நான் அடுத்த காரியத்தை போறேன். இந்த மனுஷங்க எப்போதுமே நம்ம பழைய வாழ்க்கையை குறித்து பேசுவாங்க. ஆனா ஏசப்பா எப்போதுமே சொல்லுவாரு, நாம் கழுவப்பட்டதை குறித்து பேசுவாரு. எதை பேசுவாரு? நான் இந்த சபையில உங்களுக்கு பாவத்தை குறித்து உணர்த்தி தான் பேசுவேனே தவிர பாவத்தை குறித்து குற்றப்படுத்தி பிரசங்கம் பண்ற பிரசங்கம் என்கிட்ட கிடையாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நான் உங்களை யாரையும், ஏன்னா எனக்கு நல்லா ஒண்ணு தெரியும், பாவியில பிரதான பாவி முன்ன நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நான் தான். எண்ணி அவர் ரத்தம் கழுவுனதுனால இன்னைக்கு நீதிமானா நிறுத்தி இருக்குது. ஆனா நீதிமான ஆகிறதுக்கான வழி நான் உங்களுக்கு சிம்பிளா ஆண்டவர் சொல்லி தந்த மாதிரி, பயன்படுத்தின பாத்திரத்தை உட்கார்ந்து பணிவாய் கழுவி எடுக்கிறது போல என்னையும் நம்ம டெய்லி உட்கார்ந்து என்ன பண்ணுவோம்? கழுவி எடுப்போம். வாழ்க்கையில எப்போதும் எங்க இருந்தாலும் யாருக்கு பயந்து நான் நீதிமானா இருப்பேன்? நீதிமானா இருக்கிற பிள்ளைய பாவம் மேற்கொள்ள, என மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். இரண்டாவது, அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நடந்த அற்புதத்தின் காரியம் என்ன? நீங்கள் எபிரேயர்ல 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்திலே 14வது 15ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைப்பட்டிருக்கிற அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான் ஆக்கப்பட்ட நான் இப்பொழுது விடுதலை பெற்றவன். என்ன பெற்றவன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நேற்று ஃபாஸ்டிங் பீரியட்ல சில வசனத்தை நான் சொன்னேன். எல்லாரும் சொல்லுங்க. நான் பிழைத்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன், கர்த்தர் வருகிற வரைக்கும் நல்லா இருப்பேன், கர்த்தர் வந்த பிறகு அங்க போய் இன்னும் ரொம்ப நல்லா இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை சுதந்திரிக்க பண்ணுகிற இந்த வாழ்க்கையில நான் மிகவும் விருத்தி அடைவேன். ஏன் தெரியுமா? நான் விடுதலை பெற்றவன். நான் என்ன பெற்றவன்? நான் அடிமை அல்ல. நீதிமான் அடிமையாகவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீதிமான் தேவனுக்கு தான் அடிமை. தேவனுக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தவன தேவன் எப்படி பார்க்கிறார்? மகனாக மகளாக உரிமையை எனக்கு தந்தி ஐயா, உரிமையை உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் ஒரு போதும் கைவிட மாட்டீர். பாடலாமா? உம்மை நம்பி ஒரு போதும், சத்தமா பாடுங்க, கண்ணீரை துடைத்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. ஓஹோ ஓ காலமெல்லாம் காத்து கொண்டே உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒரு போதும் கைவிட மாட்டேன். அச்சாரமாய் அச்சாரமாய் முத்திரையாய் அடிமைக்கு தந்தீரே. ஓஹோ அச்சாரமாய் அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் மாட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. சந்தேகத்திலேயே ஊசலாடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை இல்ல,
காலையில் எழும்பும் போதே ஒரு நம்பிக்கை. ஆமென். சொல்லுங்க, நான் பிழைச்சிருப்பேன். சத்தமா சரி, கொஞ்சம் நான் சொல்றதை கரெக்டா சொல்லணும். நல்லா இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களோ என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற. அல்லேலூயா. ஆமென். விசுவாசிங்க. ஆமென். அல்லேலூயா. ஜீ கொடுப்பேன். ஆமென். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், நல்ல ஆவியில நிரம்பி பாடுங்க. ஓ, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும், ஓ, என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும், எனக்காக ஜீவ தந்த ரட்சகர், வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக என் வாழ்வில் என்று. ஓ, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பர்வதங்கள் போனாலும். நீங்க இன்னைக்கு காலையில மனசார எது எதுலலாம் உங்களை அடிமை என்கிற மாதிரி மனுஷன் வச்சிருக்கிறானோ, பிசாசு வச்சிருக்கிறானோ, இன்னைக்கு நீங்க வாயை திறந்து சொல்லணும், இது எதற்குமே நான் அடிமை அல்ல. ஆமென். நான் அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கலாம், ஆனா மாமிச அப்பாவுக்கு நம்ம அடிமையாகவே. ஹலோ, சில அப்பாமாரு பிள்ளைகளை பிள்ளையா வைக்கிறத விட எப்படி வச்சிருக்கிறாங்க? இப்படியே விடுவாங்க, இப்படி இழுத்துக்கிடுவாங்க. எல்லாருமே சொல்லுங்க, நான் ஆண்டவரால விடுதலை ஆக்கப்பட்டவன். என்ன ஆக்கப்பட்டவன்? எனக்கு எப்போதுமே மரண பயமே இருக்கணும்னு அவசியமே. சரி, இப்போ சொல்லுங்க சத்தமா, நான் நல்லா இருப்பேன். நான் நல்லா தான் இருப்பேன். நான் இப்போ இருக்கிறத பார்க்கல 1000 மடங்கு. நீங்க இதெல்லாம் கொஞ்சம் புடுங்கி சொல்லணும். ஆமென். கர்த்தர் என்ன நல்லா வச்சிருப்பார். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. என்னை அடிமைப்படுத்த யாருக்கு? எல்லாரும் சொல்லுங்க. டெய்லி செத்து செத்து பிழைக்கிறேன் பாஸ்டர். சோறு திங்க முடியல, தண்ணி குடிக்க முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல, உறங்க முடியல, அப்படியே பதறி 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 படுத்து எப்படியோ தூங்கி எழும்புற. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உன் மேல இருக்கிற அந்த கட்டு உடையுது. அது யார் கட்டி போட்டாலும் இன்றைக்கு இந்த உயிர் தெழுந்த வல்லமை உன் மேல இருந்த இந்த கட்டுகளை உடைக்குது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பயந்து 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 ஆண்டவர் சொல்ல, நீ பயந்து பயந்து சாக வேண்டிய பிறந்தவா இல்ல, நீ விசுவாசிச்சு விசுவாசிச்சு வாழ பிறந்தவன். ஹல்லேலூயா. இதை சொல்ல ஆண்டவர் விரும்புறதுனால நான் திரும்ப சொல்றேன், நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நாங்க ஆளுகை செய்ய பிறந்தவர்கள், அடிமையா இருக்க பிறந்தவங்க. எங்களுக்கு 4 பேர் நல்லது சொல்லி தரலாம், ஆனா அவன் சொல்லி தந்தது இவன் சொல்லி தந்ததுக்கு கீழே இருக்க என்னைய கர்த்தர் படைக்கவே. ஆமென். எனக்கு தேவ கிருபையும் உண்டு, மனுஷ தயவும் உண்டு. ஆனால் என் மேல ராஜா யாரு? ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில். ஓ அல்லேலூயா. ஓ ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில்.
வீணையோடும் கர்த்தரை துதி. இரத்தத்தினால் போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாலமும் ஓஹோ எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில். ஹல்லேலூயா ஓஹோ அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆமென். உயிர்த்தெழுந்த இந்த பண்டிகை கொண்டாடின பிறகு இனி நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எனக்கு என்ன பயம் கிடையாது? வாழ்வு பயம் கிடையாது. வாழ்வேனா நல்லா இருப்பேனா? இல்ல, என்னை வாழ வைக்கிறவன் நானே. உயிர்த்தெழுதலும் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் நானே வழியும் சத்தியமும். ஹல்லேலூயா. வாழ்வு தந்த வல்லலே வாழ்க வாழ்க. இந்த பாட்டை தான் உங்களை பாட வைப்பார். என்னை வாழ வைக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இப்படிதான் பாடணும். ஆமென். வாழ முடியுமா? இல்ல, வாழ வைப்பார். சத்தமா என்ன பண்ணுவாரு? நான் நம்புறேங்க, இன்னைக்கு ரட்சிப்பின் சத்தத்துக்குள்ள இருக்கிற நீங்க, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் வார்த்தையை கேட்கிற நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்க குடும்பங்களும் கர்த்தர் வர்ற வரைக்கும் தலைமுறையாய் மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு ஜீவனுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். மூன்றாவது ஆண்டவர் நமக்கு தருகிற மேன்மை என்ன தெரியுமா? ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அழகாய் அங்கே அந்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதி வசனத்துக்கு வாருங்கள். ஆதலால் கிருபையானது ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க மேல என்ன ஆளுகை இருக்கு தெரியுமா? நித்திய ஜீவன். சொல்லுங்க, நித்திய வாழ்வு. ஒரு 3 முறை சொல்லுங்க, நித்திய வாழ்வு. நித்திய கர்த்தர் என் மெய்ப்பராய் எனக்கு குறையில்லையே. ஃபாதர் சொல்றாரு பத்தியில. அவர் எப்படி சொல்லுவாரு? கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் எனக்கு. அப்படி ஆரம்பிக்கிற அந்த சங்கீதம் எப்படி முடியுது? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்நாளெல்லாம் எனக்கு கர்த்தரின் நன்மையும் கிருபையும் தொடரும். தலைமையில கையை வச்சு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. ஆமென். ஆங்கில மொழிபெயர்ப்புல ஒன்றில் இருக்குது, surely his goodness and mercy will follow me all through my life. இங்கிலீஷ் தெரிஞ்ச பிள்ளைகள் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். surely his goodness and mercy will follow me all through my life. இப்ப தமிழ்ல சொல்லுங்க, நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் என் வாழ்நாளெல்லாம் என்னை தொடரும். என யார் என்னுடைய மெய்ப்பர்? அவர் என்னை பாவத்திலிருந்து நீதிமானாய், அவர் என்னை மரண பயத்திலிருந்து ஜீவனுக்குள்ள கொண்டு வந்துட்டார். இப்ப என் மேல என்ன இருக்குது? நித்திய வாழ்வு. சொல்லுங்க, ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் புகலிடம் நீரே, அடைக்கலம் நீரே. சொல்லுங்க, புகலிடம் நீரே. நல்லவரே வல்லவரே. நான் பாடுவீங்களா எல்லாரும்?
நாள் முழுது வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரோ. செயல்கள் அனைத்திலும் ரெண்டு கைய உயர்த்தி நல்லவரே வல்லவரே நன்றியா. ஆமென். ஹல்லேலூயா. வாலிப தம்பி தங்கச்சி குட்டி பிள்ளைகள், நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா குறையில்லாத வாழ்வு உங்களுக்கு இருக்குது. பரிசுத்தங்கிறது என்ன தெரியுமா? உங்க இஷ்டத்தின்படி நீங்க எதையும் செய்யக்கூடாது. என் கண்ணு இதை தான் சொல்லிச்சு, என் இருதயம் இதை தான் சொல்லிச்சு, என் ஃப்ரெண்டு இதை தான் சொன்னான், இப்படி இருக்கவே கூடாது. வாழ்க்கை பைபிள் படிக்கணும், ஆண்டவர் சொல்றதை கேட்கணும், அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும், சபையில என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும். இதை நடந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க நீதிமான். ரெண்டாவது, நீங்க வாழ்க்கை நம்பிக்கை உள்ளவங்க, உங்க மேல மரண பயம் ஆளுகை செய்யவே. மூன்றாவது, அந்த சங்கீதம் 23 கடைசி வசனம் ரொம்ப அற்புதமானதுங்க. ஆமென். நன்மையும் கிருபையும் என்னை வாழ்நாளெல்லாம் தொடரும் மாத்திரமல்ல, இதற்கு பிறகு நான் ஆண்டவருடைய வீட்டிலே சொர்க்க நாட்டிலன் பிரியன் தீட்டிடும் சொந்த வீட்டில் சேர்ந்திடுவான். அல்லேலூயா. இப்படி பாடணும். நம்ம சொந்த வீடு எங்க இருக்குது? இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம். 84 வயசுல பாய் பாய் சொல்லும் போது எங்களுக்கெல்லாம் சொல்லாம போயிருவிய இல்ல, எங்களுடைய வயதுல நாங்க ஓடுவோம். அன்னைக்கு எங்க போயிருவோம்? கொஞ்ச காலம் இயேசுவுக்காக வாழ்ந்தாச்சு, இனி எங்க போறோம்? அல்லேலூயா. என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன், ஏங்குகிறேன். ஓ தானான தனனா தானானனா தானான தனனா தானானனா தானான தனனா தானானனா தானான தனனா தானானனா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீதிமானா தலை நிமிர்ந்து வாழாம நான் மரிக்க போறதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். மரண பயத்துக்கு விடுதலையாகி தேவ நம்பிக்கையோட நல்லா இல்லாம என் வாழ்க்கை முடிய போகிறது இல்ல. மூணாவது, என் வாழ்நாளெல்லாம் நித்திய ஜீவனை தர்றவரு டெய்லி நன்மையும் கிருபையும் என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க. நீங்க பண்ற வேலையில, நீங்க படிக்கிற படிப்புல, நீங்க செய்கிற குடும்ப காரியங்களில எல்லா நன்மையினாலும் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. ஆமென். வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்ட. அநேகர் காலையில் எவ்வளவு இருந்தாலும் பல சோர்வோட வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இதுதான் வாக்கு தத்துவம். வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் இருக்கும். கண்ணை மூடும் போது எங்க இருப்ப? உன் நன்மை கிருபை யாரு தடுக்கவே? இன்னைக்கு சில கோழி கிண்டலாம், இன்னைக்கு சில பன்றிகள் உன்னை சுற்றி சிலதை எடுத்து மாத்தி போடலாம். கர்த்தர் விட மாட்டார். உனக்கானதை உன் கையில கொடுப்பார். உனக்கான உயர்வை உன் கையில என்ன பண்ணுவாரு? அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, என் ஜீவனுள்ள, இப்படி சொல்லுங்க, என் உயிருள்ள நாளெல்லாம். ஆனா நான் இன்னைக்கு இன்னொரு ஆசையா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கட்டுமா? நீங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வாழ்க்கை உங்க கைக்குள்ள வரப்போகிறது. நீங்க உயரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வாழ்க்கை உங்க கைக்குள்ள வரப்போகிறது. நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நன்மை உங்க கையிலிருந்து துவங்க போகிறது.
நீங்க பிழைக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க பிழைக்கிறதுக்கு நீங்க தான் பேச வேண்டியது வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அற்பமா நினைக்கிறாங்கன்னு சொல்லுகிற நபருக்கு, அந்த குடும்பத்துக்கு, அந்த தலைமுறைக்கு நீங்க தான் அடையாளமா மாற போறீங்க. ஏன்னா ஷுவர்லி நன்மையும் கிருபையும் என்னை, நான் கர்த்தருடைய வீட்டில் எப்படி இருப்பேன்? அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படையிடுவோமா? Thank you Lord, hallelujah.